கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை, தேவ ரகசியத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே சுகமாய் உங்கள் குடும்பங்களோடு குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த பண்டிகை காலங்கள் உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமுமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசேஷமாய் நம்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 23ஐயும் 103ஐயும் நாம் தியானித்து பார்த்தோமே, ஆனால் அங்கே ஒரு அற்புதமான காரியங்கள் சங்கீதக்காரனால் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஐயா, அந்த அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதுவரை கலங்கிக் கொண்டிருந்த காரியங்களிலே, இதுவரை நம்பிக்கையற்று இருந்த, ஒருவேளை நீங்கள் இதுவரை அழுது கொண்டிருந்த காரியங்களிலே உங்களுக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைகளை கேளுங்கள். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் உங்கள் குடும்பமாய் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை, நீங்கள் தோற்று போவதில்லை. உங்களை நேசிக்கிறவர், உங்களை அன்போடு நேசிக்கிறவரும் உங்கள் தேற்றரவாளனுமாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தருவாராக. அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றொரு நாள் ஆகாரின் அழுகுரலை கேட்ட அற்புதங்களின் தேவன் அந்த எல்ரோயி, உங்களை காண்கிற நல்ல தேவன், என்றும் நம்மை, நம்முடைய பாடுகளை எதிர்கொள்ளுகிற எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராயிருக்கிறார். நிச்சயமாய் என்ன தேவையினால் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, என்ன தேவையை கொண்டு நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஐயா, வரும் நாட்களிலே என் பிள்ளைக்காக, என் மகளுக்காக, என் மகனுக்காக, என் குடும்பத்திற்காக என்ன செய்ய போகிறோம் என்று ஒருவேளை சிலர் கலங்கிக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை சிலரால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன நடக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே? இந்த வருடமாவது என் பிள்ளைகளுக்கு, இந்த வருடமாவது என் குடும்பத்திலே எனக்கு இப்படி ஒரு காரியம் நடக்காதா என்று காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று ஆகார் அழுது கொண்டிருந்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் என் தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரோ பிள்ளையின் அழுகுரலை, அந்த இஸ்மவேலின் அழுகுரலை கேட்டார். கேட்டது மாத்திரமல்ல, இமிடியேட்டா அவருக்கு உத்தரவு வழங்கினார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாருங்கள், அவர் ஆபிரகாமுக்கு பிறந்த, வாக்கு தத்தத்தில் பிறந்த, ஆபிரகாமுக்கு கொடுத்த சில ஆசீர்வாதங்களை பெற்றவனாய் இருந்தான் இஸ்மவேலும் கூட. ஆதலினால் அந்த ஆகார் அழுத பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்தது. பிள்ளையின் அழுகுரலை கர்த்தர் கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் காணப்படுகிற உனக்கும் எனக்கும், நீங்கள் எந்த காரியத்திலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ, என்ன காரியத்திலே நன்மை வரும் என்று கலக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, என் தேவனாகிய கர்த்தர் அதிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் இன்று கடந்து வருகிறார். மறந்து விடாதிருங்கள். ஆமென். வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்ட, அவன் கண்ணீரை கண்டு, அழுகுரலை கேட்டு, விண்ணப்பத்தை கேட்டு, ஆயுசிலே 15 வருடங்களை கூட்டிக் கொடுத்த இரக்கங்களின் தேவன், சகல ஆறுதலின் தேவன், இரக்கத்தில் ஐசுரிய சம்பன்னர், உன்னையும் என்னையும் கேட்காதிருப்பது எப்படி? அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை அவர் தொடங்கும்படியாய் அவருடைய சமூகத்திலே வாருங்கள், அவருடைய சமூகத்திலே வாருங்கள். பாருங்கள், அந்நாளை அவருடைய சக்களத்தை வருஷந்தோறும் அவர் தேவாலயத்திற்கு அவள் வரும் பொழுதெல்லாம் அவளை அற்பமாய் நினைத்த பொழுது இந்த தேவனுடைய மகள் கலங்கினாள், கண்ணீர் விட்டாள், அழுது புரண்டாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இவளை ஆறுதல் படுத்துவதற்கு வழியே இல்லை. ஆறுதலை தேடி ஆறுதலை கண்டுபிடிக்க வழியே இல்லை. ஆனால் ஒரு நாள் அந்நாள் தேவ சமூகத்திற்கு வந்தாள். தேவ சமூகத்திற்கு வந்த அவள் அவளுடைய
இருதயத்தை அப்படியே தேவ சமூகத்தில் ஊற்றிவிட்டாள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே தேவ சமூகத்தில் அவளுடைய கண்ணீரை ஊற்றினாள், இருதயத்தை ஊற்றினாள் என்று பார்க்கிறோம். கர்த்தரோ பாருங்க, அன்றைக்கு அவள் புலம்பிக் கொண்டிருந்த அந்த புலம்பலின் சத்தத்தை, அந்த அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஆமென். எவ்வளவாய் தாழ்த்தப்பட்டாளோ, எவ்வளவாய் வெட்கமாய் எண்ணப்பட்டாளோ, எவ்வளவாய் அங்கலாய்த்தாளோ, இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை என்பதாய் அந்த நொடி பொழுதிலே ஜெபித்த அதே நாளிலே அவள் அதற்கு பிறகு துக்கமுகமாய் இல்லாதபடி கர்த்தர் அவளுடைய நிந்தையை புரட்டி போட்டார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்புங்கள். ஏசாயா 40:19 சொல்லப்பட்டிருக்கிறபடி சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். ஆமென். அன்பு தேவ ஜனங்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. ஐயா, உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இன்றே இப்பொழுது இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே இரக்கமுள்ள ஆண்டவர் உங்களுக்காய் இரக்கமாய் உருக்கமாய் இறங்கி இதை கேட்கிறார், இதற்கு மறு உத்தரவு அருளுகிறார் என்று நம்புங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் நொடிந்து போகாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரையே தேடுங்கள், அவருடைய சமூகத்திலே வந்து நில்லுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எத்தனை சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் சரி, புலம்பல் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கண்களிலே வடிகிறது. அவளுடைய நேசர்கள் எல்லோருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானார்கள். ஐயா, இப்படியா எழுதப்பட்டிருக்கிற காரியங்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் ராக்காலங்களிலே அழுது கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் கன்னங்களில் மாத்திரம் அல்ல, உங்கள் அந்த கண்ணீர் ஆராய் ஓடிக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய நேசர்களாய் நீங்கள் மதித்தவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒருவனும் ஒருத்தியும் ஒருவரும் உங்களை தேற்றுவதற்கு இல்லாமல் போய்விடலாம். அவளுடைய சிநேகிதர் எல்லோரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமாய் மாறி போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையும் அப்படி ஒரு வகையில் இருந்தாம். உன் அழகெல்லாம், சீயோன் குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மண்களுக்கு ஒப்பாகி போனார்கள். சிறுமையும் தவிப்பும் உண்டாகி அவளுடைய வியாதிகளும் வருத்தங்களும் சஞ்சலங்களும் மிகுதியாய் பெருகிவிட்டது என்று எழுதினது போல் ஒருவேளை எங்கோ எந்த இடங்களிலோ யார் நிமித்தமாகவோ ஒரு சோதனையும் வேதனையும் சூழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள். ஐயா, எந்த பயம் பிடித்த, எந்த சந்தேகமான, எந்த அழுகையின் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும், எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நம்புங்கள். சங்கீதக்காரனை போல சொல்லுங்கள். சங்கீதம் 23 சொல்லப்பட்ட அருமையான வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஐயா, என் தேவன் எனக்கு என்னவா இருக்கிறார், என் தேவன் என்னை எப்படி பாதுகாப்பார், என்னை எப்படி, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை எப்படி அவரே நடத்தி கொண்டு போவார், என்ன சூழ்நிலையிலும் நாங்கள் எப்படி இருப்போம், எத்தனை எதிர்ப்புகள் ஆபத்துகள் வந்தாலும் வரப்போகிற இந்த 2026 எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை ஆதரிக்கிறவர் எப்படி எல்லாம் செய்ய போகிறார் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்பி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது, ஐயா, நீங்கள் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான வகையிலே உங்களுக்காய் பரலோகம் திறக்கும். பரலோக தூதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்கள் பணிகளை, உங்கள் காரியங்களை கவனிப்பார்கள். நீங்கள் அறிகிறீர்களோ இல்லையோ, உங்களால் பார்க்க முடிகிறதோ இல்லையோ, கர்த்தர்
கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை நீங்கள் சொல்ல கேட்டு அதற்கு தக்கபடி வேலை செய்ய பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்கள் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை ரட்சிக்கும்படியாய், உங்களை விடுவிக்கும்படியாய் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில், இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்து உங்களை ரட்சித்து உயர்த்தும்படியாய், ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இருக்கிறார்கள். மறந்து விடாதிருங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். நான் இனி பயப்பட மாட்டேன், இனி தாழ்ச்சி அடைய மாட்டேன், இனி நொடிந்து போக மாட்டேன். நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமுமாய் இனி அழிந்து போவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. உற்சாகமாய் அறிக்கையிடுங்கள். எரிகோ கோட்டைகள் தன்னாலே உடைந்துவிடும். ஆமென். திறக்காத கதவுகள் தன்னாலே திறக்கும். ஆவியாய் அக்னியாய் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உடைக்க வேண்டியவற்றை உடைத்து, திருப்ப வேண்டியவற்றை திருப்பி, பிரிக்க வேண்டியவற்றை பிரித்து, வர வேண்டியவற்றை வந்து கொண்டு சேர்க்க வேண்டியவற்றை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். சத்தமாய் சொல்லுங்கள். கர்த்தாவே, நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர். ஐயா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். என் தெய்வமே, நீரே என் மேய்ப்பராய் இருக்கிறீர். நான் தாட்சி அடையேன், ஒருபோதும் தாட்சி அடையேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், இதுவரை என் வாழ்க்கையிலே எத்தனையோ அவமானங்கள், தோல்விகள், கவலைகள், கண்ணீர்கள் இருந்தாலும் இந்த 2026 என் தெய்வமே, நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், தைரியமாயிருக்கிறேன். நீரே என் மேய்ப்பராய் இருக்கிறீர். நான் தாட்சி அடையேன். ஐயா, நீர் என்னை புல்லுள்ள செழிப்பான மகிமையான ஐஸ்வர்யமான பகுதிகளிலே கொண்டு மேய்த்து நிறுத்தி அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறீர். ஹல்லேலூயா. ஐயா, உமக்கு நன்றி சுவாமி. என் தெய்வமே, நீர் என் ஆத்துமாவை தேற்றி ஐயா என்னையும் என் மன கிளேசங்களை, என் வருத்தங்களை, வேதனைகளில் இருந்து, என் ஆபத்துகளில், என்னுடைய துக்கங்களில் இருந்து என் ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என் தெய்வமே என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறீர். ஆமென். அதை இன்றே தொடங்குகிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, அப்படியும் இப்படியுமாய் சென்று கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கையை நீர் இப்படியாய் அற்புதமும் அழகுமான பகுதிகளிலே நடத்தி செல்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க வாயத்திலிருந்து. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால், எங்கள் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால், எங்கள் நல்ல சமாரியனே, நாங்கள் எங்கே விழுந்தோம், எப்படி விழுந்தோம், எப்படியாய் எவ்வளவாய் நொறுங்கி போனோம் என்பதை அறிந்து எங்களை தேடி வந்து எங்களுக்கு தேற்றவு செய்கிற தேற்றவாளனாகிய எங்கள் நல்ல சமாரியரே, நீர் எங்களோட எங்களுடைய மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால் நாங்கள் தாட்சி அடையோம். எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறீரே. நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படோம். தைரியமாய் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் அறிக்கையிடுங்கள். நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வந்தாலும், குடும்பத்திலே பாடுகள், துக்கங்கள், வருத்தங்கள், ஏமாற்றங்கள், கொடுமைகள், கஷ்டங்கள், கடன்கள், மந்திரங்கள், சூனியங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், பொறாமைகள், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் கூட பொல்லாப்புக்கு பயப்படும். தைரியமாய் சொல்லுங்கள். தைரியமாய் சொல்லுங்கள். பொல்லாப்புக்கு பயப்படே. ஏனா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஆமென். அப்பா, சர்வ வல்லமை உள்ள தேவனாய், ராஜாதி ராஜாவாய் எங்களோட இருக்கிறீர். நாங்கள் நம்புகிறோம். இந்த 2026 யார் கைவிட்டாலும், எது எங்களை கைவிட்டாலும், யார் யார் எங்களோடு இருந்தாலும் சரி, எங்களை விட்டு தூரமாய் போய்விட்டாலும் சரி, உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், இந்த கொடுமையான பாதைகளிலே நடந்து கடந்து வந்தாலும்,
பொல்லாப்புக்கு இனி பயப்பட மாட்டோம். ஓ தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களை ஏளனமாய் நடத்தினவர்கள், கேவலமாய் பார்த்தவர்கள், அற்பமாய் நினைத்தவர்கள், எங்களை விட்டு போனவர்கள், எங்களை மரியாதை குறைவாய் கேவலமாய் திட்டி எங்களை விட்டு கடந்து சென்றவர்கள், எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஐயா, எங்களுக்கென்று ஒரு பந்தியை நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் ஒவ்வொரு இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தலையையும் இந்த 2026 ஒரு வெற்றிகரமான ஆண்டாய் அதிலே பிரவேசிக்கும்படியாய் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. வெறும் பாத்திரமாய் இருந்த, ஆமென், காலி பாத்திரமாய் இருந்த, யாரும் தீண்டாதவர்களாய் இருந்த எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிறீர். இந்த ஆண்டிலே வரும் நாட்களிலே எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிற உம்முடைய தயவுக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓலாடிய அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் யார் யாருடைய வாழ்க்கையிலே என்ன என்ன காரியங்கள், யார் யார் நல்ல வேலைக்காக, நல்ல படிப்புக்காக, ஆமென் ஆண்டவரே, நல்ல ஒரு வாழ்க்கையிலே விடுதலைக்காக, ஆரோக்கியத்திற்காக, சுகத்திற்காக கடந்து காத்து கொண்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே, அங்கே ஒரு நன்மை உண்டாகும்படியாய், தேவ கிருபை இறங்கி வரும்படியாய், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று தேவ பிள்ளைகள் சொல்லும்படியாய், சந்தோஷப்படும்படியாய், ஐயா, ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் வரும்படியாய் எல்லாரும் வாயத்திறந்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. ஆமென். இருதயத்திலே விசுவாசிக்கிறோம், வாயினாலே அறிக்கை செய்கிறோம். ஆதலினால் எங்களுக்கு ரட்சிப்பு, மாற்றம், சௌக்கியம், சமாதானம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் வரும் என்று நம்புகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். ஆமென். ஓ, நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம். கர்த்தரே எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் ஒரு நாளும் தாட்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஓ, சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சங்கீதம் 103 சங்கீதக்காரன் அறிக்கையிட்டது போல, இதுவரை செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலே, ஜீவிதத்திலே, எங்கள் பிரயாணங்களிலே, ஊழியங்களிலே, கையின் பிரயாசங்களிலே, குடும்பங்களிலே, ஓ லார்ட், நீர் செய்த நன்மைகள், ஆமென், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் முழு உள்ளமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறது. உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரித்து உயர்த்துகிறோம். எங்கள் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று எழுதப்பட்டபடியே என் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஆமென், தேவரீர் எங்களோடே இருக்கிறீர், சர்வ வல்லவராய் எங்களோடே இருக்கிறீர். ஓ, நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர். ஆதலினால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல், ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், எங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே, ஓ தேவ சமூகத்திலே வைக்கிறோம் சுவாமி. ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி திருப்பு முனை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 103 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே, எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் மன்னித்து, ஐயா, எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கும்படியாய், ஓ எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, எங்களை கிருபையினாலும் இரக்க
இரக்கத்தினாலும் நீர் முடிசூட்டுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நன்மையினால் ஐயா, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஐயா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீரே, எங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை ஆமென் இந்த வருடம், கடந்த வருடம் முழுவதும் எங்களை ஆமென் எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்தீர். எங்கள் நோய்களை, வியாதிகளை, துக்கங்களை, வருத்தங்களை குணமாக்கி விடுவித்தீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பிராணனை அழுவிக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினீர். நன்றி சுவாமி. நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கி ஐயா, கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல் மாற்றுகிறேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர் என்கிறபடியே எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மையும் மேன்மையுமான காரியங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ அனுக்கிரகம், தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் தெய்வமே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி வரும்படியாய் ஆமென். நன்றி சுவாமி. நீரே பரிசுத்தர், மாறாதவர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இனி உம்முடைய பிள்ளைகள் அழிவு கொண்டிருப்பதில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். சீயோனிலே சிறைப்பட்டவர்களின் சிறையிருப்பை மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்புகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இவர்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்கும்படியாய், இவர்கள் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படும்படியாய், அதன் நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடையும்படியாகவும் நித்திய மகிழ்ச்சி இவர்களுக்கு உண்டாகும்படியாய் கர்த்தாவே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீரே நல்ல மேய்ப்பராய் இருந்து ஆமென் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நடத்தி வருகிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவரும் லார்ட் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறவரும் ஆகிய நல்ல தெய்வம் உடைய பிள்ளைகளுக்காய் ஒரு பின்மாறி காலத்து மழையை பெய்ய செய்யும்படியாய் ஐயா, குடும்பங்களிலே, வாழ்க்கையிலே, ஜீவிதங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாய் பல காலமாய் காத்திருந்த காரியங்களிலே விரைவாய், அதிவிரைவாய் நன்மைகள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் யார் மந்திர சூனியங்களை வைத்தார்களோ, யார் யார் இவர்களுக்கு விரோதமாய் எந்த பிளாக் மேஜிக், விட்ச்கிராஃப்ட் செய்வினைகளை செய்தார்களோ ஆமென், ஒன்றும் இவர்கள் மீது பலிக்காதபடி ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஆமென், அழுகையின் பள்ளத்தாக்கினூடே இவர்கள் கடந்து வந்தாலும் நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நாங்கள் தாட்சி அடையோம். ஆமென். நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜபத்தை கேட்கிறவரும் ஐயா, கடந்த காலங்களில் எல்லாம் எங்களை நன்மையும் கிருபையுமாய் நடத்தி வந்தவரும், எங்களை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் விடுகிறது போன்ற அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகளிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறவரும் ஆகிய நல்ல தெய்வம், அப்படியே செய்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகட்டும், மறுமலர்ச்சி உண்டாகட்டும். என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திற்கு பயப்படுகிறவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்று எழுதப்பட்டபடியே மல்கியா 4:2 என் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாட்களிலும் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை, ஏனென்றால் அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். இந்த எல்லா இடர்பாடுகள், சிக்கல்கள், எல்லா குழப்பங்கள், ஆபத்துகள், எல்லா கண்ணீர் கதைகளிலும் இருந்து நீங்கள் வெளியே
வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று எழுதப்பட்டபடியே என் தெய்வமே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியமும் அற்புதமுமான வார்த்தைகள், காரியங்கள் நிறைவேறுவதாக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிற மகிமையும் மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் இன்று விசுவாசத்தோடு இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருந்த நாங்கள் அரணுக்கு திரும்புகிறோம், எங்கள் தேவனிடமாய் திரும்புகிறோம். முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் எங்கள் தேவனிடமாய் திரும்புகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, உமையே நம்பி திரும்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தெய்வமே, இவர்கள் ஆத்துமாவை தேற்றி என் தெய்வமே இவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைகள் போன்ற இடங்களிலே இவர்கள் பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை, நன்மையான மேன்மையான மகிமையான காரியங்களை கர்த்தர் விரைவாய் அதிவிரைவாய், ஐயா விரைவாய் அதிவிரைவாய் நீதியோடு நிறைவேற்றும்படியாய் என் தெய்வமே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தொடரும்படியாய் நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே, ஐயா ராஜாவே உம்முடைய மாளிகையிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் எல்லா வகையிலும் இவர்களை நீர் மீட்டுக் கொண்டு நீரே உம்முடைய அன்பின் கரத்தினால் அரவணைத்துக் கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையில் இருந்தார்களோ அங்கே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாய், ஐயா தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருக்கிறவர்களாய் இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிற வகையிலே ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்கள், ஹல்லேலூயா. அந்த செழிப்பும் சந்தோஷம் இனி இவர்களை விட்டு மாறாதபடி, ஐயா அந்த மகிமையும் மகத்துவமான தெய்வத்துடைய அனுக்கிரகமும் கிருபையும் இனி இவர்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் நன்மையும் கிருபையும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் இலை உதிரா மரத்தை போல் இருக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளில் வயதானவர்கள் இருக்கிறார்கள், ஐயா ஓ லார்ட் ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள், எல்லோவற்றையும் ஒருவேளை இழந்து விட்டோமோ என்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இனி எப்படி வாழப் போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இனி துளிர்க்கும், என் சுகவாழ்வு துளிர்க்குமா, ஐயா விடியற் காலத்து வெளுப்பை போல் இனியா என் சுகவாழ்வு துளிர்க்கும் என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். என் தெய்வமே இவர்கள் எல்லோரும் நீர்கால்களிலே ஓரமாய் நடப்பட்டு தன்னுடைய அதினதின் காலத்திலே தன் கனிகளை தந்து செழிப்பும் சந்தோஷம் சமாதானமுமாய் இலை உதிரா எப்பொழுதும் ஒரு நாளும் ஒருபொழுதும் இலை உதிரா மரத்தை போல் இருக்கும்படியாய் இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் என் தெய்வமே நீர் சொன்னது போலவே ஆமென். ஓ லார்ட், தேவ பிள்ளைகளாகிய இவர்கள் தங்களுடைய பிதாவின் ராஜ்யத்திலே நடுப்பகல் வரைக்கும் உயரே எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் இருப்பார்கள் நீ சொன்னீங்களே சுவாமி. அப்படியே முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாய் இருக்கிற ராஜரீக மேன்மை உண்டாகட்டும். நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களில் நன்மைகள் நடக்கட்டும், நல்ல வாழ்க்கைகள் தொடங்கட்டும், எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற ஆமென், இந்த நல்ல செய்தியை அநேக நண்பர்களுக்கும் வேண்டியவர்களுக்கும் குரூப்புகளையும் ஷேர் பண்ற தேவ பிள்ளைகளுக்கு அளவற்ற கிருபையை அவர் கரங்களினால் ஆமென் அவர்கள் விரல்களில் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் மகத்துவமும்
இரக்கமும் மகிமையுமான ஆசீர்வாதங்கள் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஏன் இவர்கள் அழுது கொண்டிராதபடி, என் தெய்வமே, ஏன் இவர்கள் அழுது கொண்டிராதபடி ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்கள் கண்ணீர்கள் இனி ஹோலாட் இவர்களை வருத்தப்படுத்தாதபடி என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஓ லார்ட், ஓ நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள் என்று சொன்னீரே ஐயா. நீங்கள் இனி அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கேட்ட உடனே அவர் உருக்கமாய் இறங்கி உனக்கு பதில் தருவார், மறு உத்தரவு தருவார் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இதை கேட்ட உடனே இன்று அந்த நல்ல வாழ்க்கை தொடங்கட்டும், அந்த ராஜரீக மேன்மை தொடங்கட்டும். என் தேவன் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறீர். நன்றி செலுத்துகிறோம். உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். இந்த சங்கீதம் 103 நீங்கள் நிச்சயமாய் தியானியுங்கள். இது சத்தியம். அந்த காரியங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆமென். அவர் செய்த நன்மைகளுக்காக ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி சொல்லுங்கள். அதோடு நம்புங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடாதபடி பத்திரமாய் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் உங்களை விடுகிறதோடு ஐயா நல்ல செழிப்பான புல்வெளிகளிலே உங்கள் வாழ்க்கையை கொண்டு அப்படியே நிறுத்துவார். நீங்களோ ரட்சிக்கப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக.